ஒரு வீட்டில் 2 நண்பர்கள் வசிச்சு வந்தாங்களாம். அதில் ஒரு நண்பன் கீழ்த்தளத்துலையும் மற்றொரு நண்பன் மேல் தளத்துலையும் அன்போடையும் பாசத்தோடையும் தான் இருந்தாங்களாம். ஆனால் அவங்களுடைய நட்பில் ஒரு சிறு விரிசல் வந்துடுச்சான். அது என்னன்னு பாருங்களேன். கீழ் வீட்டில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மேல் வீட்டில் இருக்கிறவன் பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறதும் சத்தம் கொடுக்கறதுமா இருந்தாங்களாம். அதனால என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி கீழ் வீட்டில் இருக்கிறவன் சண்டைக்கு வந்துட்டானான். இதே பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போணுதான். இந்த பிரச்சனையை கொண்டு போய் மரியாதைராமன்ட்ட ஒப்படைச்சாங்களாம். அதுக்கு மரியாதைராமன் சொன்னாராம், மேல் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து இந்த வழக்கை திரும்பவும் ஆரம்பித்தாங்களாம். அதுக்கு கீழ் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்களாம், வீட்டை இடித்தாங்களாம். கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக வேறு மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி கீழே வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை கொஞ்சம் இடித்தாங்களாம். அதுக்கு மேல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சான். மேலே இருக்க முடியாது இல்லையா, அதனால நான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்களாம். அதுக்கு நான் எப்படி மேலே குடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரச்சனை அதிகமாகிடுச்சான். இந்த வழக்கை மரியாதைராமன் என்ன சொன்னாராம், நான் தான் இந்த கீழ் வீட்டில் இருக்கிறவங்கள லேசாக கொஞ்சோண்டு இடித்து காமிங்க அப்படின்னு சொன்னேன். இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு புரியுதா? மேல் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கும் போது கீழ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தொந்தரவாக இருந்தது இல்லை, அதனால தான் கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை இடித்தாக்கா உங்களுக்கு எப்படி தொல்லையாக இருக்கும் அப்படிங்கிறத உணரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லி மரியாதைராமன் சொன்னாராம். இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் நான் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மேல் வீட்டில் இருக்கிறவங்களும் கீழ் வீட்டில் இருக்கிறவங்களும் திரும்பவும் பழையபடி நண்பர்களாகவே இந்த நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி போயிட்டாங்களாம்.